ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆவணியுடைய 12ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? சனிக்கிழமை அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாளாக கிடக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சனிக்கிழமை தான் மிகவும் சிறப்பான ஒரு நாள். வாரத்தில் எல்லா நாளை விட இந்த சனிக்கிழமை மட்டும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். இப்போ என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் மன அமைதி கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். எல்லாரும் மன அமைதிக்காக எங்கெங்கேயோ கோவிலுக்கு போகிறது, எங்கேயோ போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான். ஆனால் இனி நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஸோ எவ்வளவு பணக்காசு இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் நமக்கு நோய் நொடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுக்கும் சனிக்கிழமைக்கும் என்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். நாளைய சனிக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை செய்தாவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள்லேருந்து வெளிவரலாம். ஸோ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள்லேருந்து வெளிவர அப்படி என்ன விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்ன விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. சனிக்கிழமை அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் தான். சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய நாளுங்கிறதுனால தான் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் சனி பகவானுடைய கெடுபார்வையிலிருந்து காப்பாற்றுவதோடு சனி பகவானுடைய அருளையும் பெற்றுத்தரும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் சனிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்தால் சனி பகவானுடைய அருளை விரைவாக பெற முடியும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அருளை பெற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போராட்டங்கள்லேருந்து தப்பித்துக்குங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இந்து மதத்தில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரியதாகவும் ஒவ்வொரு சிறப்புமிக்கதாகவும் கருதப்படுகிறது. இதில் சனிக்கிழமை என்பது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சனி பகவானுக்குரியதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் என்றாலே பெரும்பாலானோர் அனைவருக்குமே பயம்தான் ஏற்படும். சனி பகவான கர்மகாரகன் என்று அழைக்கப்படும். ஒருவர் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கேற்ப அவர்களுக்குரிய பலனை பாரபட்சமின்றி வழங்குவதில் இவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதனால தான் இவரை நீதியின் கடவுள் என்று சொல்வதுண்டு. சனி பகவானுடைய தீய பார்வை நம்ம மீது பட்டால் நமக்கு கடுமையான துன்பங்களை அனுபவிக்க நேரிடுமோ தவிர நல்ல அனுபவிக்க முடியாது. அதே போல் சனி பகவானுடைய அருள் இருந்தால் தான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வதோடு வெற்றிகளையும் நாம் குவிக்க முடியும். அதனால தான் சனியை ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருமே பார்ப்போம். சனி தரக்கூடிய கெடுபலன்களில் மெயினாக பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், ஆரோக்கிய பிரச்சனைகள், உறவுக்குள் பிரிவு, மனக்கசப்பு போன்றவையெல்லாம் ஏற்படும். இதனால தான் பணம் இருந்தாலும் இதில் நிறைய பாதிப்பு ஏற்படுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா நாளை நாள் ஏன் பரிகாரம் செய்யணும்னு? ஸோ சனியின் கடுமையான பாதிப்புகள்லேருந்து விடுபட வேண்டும் என்றால் நாளைய சனிக்கிழமையில் சில குறிப்பிட்ட 4 பரிகாரங்களை மட்டும் செய்ய வேண்டும். அதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி நம்பிக்கையோடு செய்யும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டமான சூழலிருந்து வெளியே வர முடியும். குறிப்பாக சனிக்கிழமையில் நான் சொல்லக்கூடியதை மறக்காமல் செய்யுங்க.
அதுவும் நம்பிக்கையோட செய்யுங்க. சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். நாளை சனிக்கிழமையில் அரச மரம் இருக்குல்ல, அந்த அரச மரத்தில் சில பரிகாரங்கள் செய்வது நல்ல பலனை தரும். அதுவும் கருட புராணத்தின்படி ஜாதகத்தின் சனி திசை சனி தோஷம் மகாதசை நடக்கக்கூடிய அத்தனை பேருமே நாளை சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்யணும். அதனால் துன்பங்கள் குறையும் என சொல்லப்படுது. சரி, இப்போ சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்களை சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக எல்லா பரிகாரத்தையும் நோட் பண்ணிக்குங்க. ஃபஸ்ட்டு அரச மரத்தடி பரிகாரம். சனிக்கிழமை நாளை நாள் அரச மரத்தை 7 முறை சுற்றி வரணும். இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த 7 முறையும் ஓம் பிரம் ப்ரீம் பிரம்மணேஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த சனி மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வர வேண்டும். இந்த பரிகாரம் சனிக்கிழமை நாளை நாள் அரச மரத்தடியில் சுற்றி 7 முறை வரும்போது மந்திரத்தை சொல்லி செய்கிறதன் மூலிமா சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகள்லேருந்து விடுபட வைக்கும். அதனால் இதை செய்ய மறக்காதீங்க. 2வது செய்ய வேண்டிய பரிகாரம் கருப்பியல் அளிக்கிறது. சனிக்கிழமையில் சனி பகவானுடைய அருளை பெற அரச மரத்தடிக்கு நீங்கள் நாளை நாள் பூஜை செய்யும்போது கருப்பியல், கருப்பு வஸ்திரம், கடுகு எண்ணெய் இது 3யுமே அந்த மரத்தடியில் சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதனால் 2வதாக கருப்பியல் அளிக்கிறத மறக்காதீங்க. அப்புறம் 3வது கடுகு எண்ணெய் இருக்குல்ல, அதில் விளக்கு போடணும். கடுகு எண்ணெயில் விளக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய கடும் கோபத்திலிருந்து விடுபட முடியும். அதோடு ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை விளக்கேற்றும் போது சொல்லிக்கொண்டே விளக்கேற்றினா கண்டிப்பாக அதுக்கு பவர் அதிகம். இது சனிதோஷத்தின் தாக்கத்தை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மையை பெற முடியும். அதனால் 3வதாக இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் 4வது அரச மரத்திற்கு தண்ணீர் விடுறது. ஜாதகத்தில் சனியினால் கடுமையான பாதிப்புகளால் வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வரக்கூடிய அத்தனை பேரும் நாளை சனிக்கிழமையில் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். பிறகு அரச மரத்தடிக்கு சென்று அதை மனதார வழிபட்டு வேருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தண்ணீரோடு கங்கை நீரை கலந்து ஊற்றுவதால் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். இது சனி பகவானுடைய அருளை பெற்று தருவதோடு பல தடைகளை விளக்கும். ஸோ அதனால் இதையும் செய்ய மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மன அமைதி வேணும்னா நாளைய சனிக்கிழமை நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். எவர் ஒருவர் இதை செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் தலைவிதி மாறும். அதனால் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மன அமைதிக்காக இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.